السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وكفى والسلام على عباده الذين اصطفى ما بعد. فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأمر أهلك بالصلاة واصطبر عليها لا نسألك رزقا نحن نرزقك والعاقبة للتقوى. وقال النبي صلى الله عليه وسلم لو أنكم توكلتم على الله حق توكله لرزقكم كما يرزق الطير تغدو خماسا وتروح بطانا أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹு தாலா உலகத்தை தாருல் அஸ்பாபாக ஆக்கியிருக்கின்றான். தாருல் அஸ்பாப் என்று சொன்னால் சபபுகளுடைய காரண காரியங்களுடைய உலகமாக ஆக்கியிருக்கின்றான். ஆனால் அந்த அஸ்பாபுகள் உடைய தயீனுடைய விஷயத்தில், அதை குறிப்பிட்ட விஷயத்தில் தான் இன்றைக்கு மக்கள் தவறிழைக்கின்றார்கள். துனியா தாருல் அஸ்பாப் விசரிய அஷ்யா என்று சொல்றது துனியாதாரிகளுடைய நம்பிக்கை. அதாவது உலகம் தாருல் அஸ்பாப், அது வஸ்துக்களின் மூலமாக, வஸ்துக்கள் தான் அந்த அஸ்பாபுகள் என்று கருதுறது துனியாதாரிகளுடைய கணிப்பீடு. ஆனால் உண்மையில் அல்லாஹ் தஆலா துனியாவை தாருல் அஸ்பாபாக ஆக்கியிருக்கின்றான். தாருல் அஸ்பாப் விசரிய அமால், அஸ்பாபுகளுடைய உலகம் என்று சொன்ன அஸ்பாபுகள் எது? ஆமால்கள். ஆமால்களின் மூலமாக அல்லாஹு தஆலா காரியங்களை செய்து கொடுக்கிறான். உதாரணமாக இன்றைக்கு எல்லா மக்களுடைய ஆகப்பெரிய பிரச்சனை ரிசுக்குடைய பிரச்சனை. ரிசுக் என்று சொன்னால் மனிதன் பிறந்தத்திலிருந்து மௌத்தாகும் வரையும் உள்ள எல்லா விதமான தேவைகள். இதை பெறுவதற்கு சபபாக இன்றைக்கு மக்கள் எதையோ தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அல்லாஹு தஆலா ரெண்டு விதமான சபபுகள் எல்லாம் வைத்திருக்கின்றான். ஒரு விதமான சபப் யகீனி, உறுதியானது, நிச்சயமான கேரண்டி. இரண்டாவது கைரு யகீனி, உறுதியற்றது, கிடைக்கலாம் கிடைக்காமலும் இருக்கலாம். யகீனியான அஸ்பாபுகள் குர்ஆன் ஹதீஸ் சொல்லப்பட்டிருக்கு. அதில் முதலாவது தக்வா. இது ரிஸ்க் பெறக்கூடிய உறுதியான வழிகளில் முதலாவது வழி. அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்கின்றான், وَمَن يَتَّقِ اللَّهَ يَجْعَل لَّهُ مَخْرَجًا وَيَرْزُقْهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبُ. யார் அல்லாஹ்வை அஞ்சி வாழ்கின்றார்களோ, தக்வாவோடு வாழ்கின்றார்களோ, தக்வாவை தன்னுடைய வாழ்க்கையை நோக்கமாக ஆக்கிக் கொள்கின்றார்களோ, யஜ்அல் லஹு மஹ்ரஜா, அல்லாஹு தஆலா அவர்களுக்கு அனைத்து பிரச்சனைகளிலிருந்து வெளியாகக்கூடிய இடத்தை நிவாரணியை அல்லாஹ் செய்து கொடுக்கின்றான். பிரச்சனைகள் வாரதில்லை என்பது கிடையாது, பிரச்சனைகள் வரும். ஆனால் அதோடு சேர்த்து அல்லாஹு தஆலா அதனுடைய ஹல்லை, நிவாரணியை அல்லாஹு தஆலா கொடுத்துருவான். தக்வாவை யார் எடுத்துக்கொள்கின்றார்களோ, அதை வாழ்க்கையிட நோக்கமாக ஆக்கிக் கொள்கின்றார்களோ, அவர்களுக்கு அல்லாஹு தஆலா பிரச்சனைகள் வரும் பொழுதோ அதிலிருந்து லேசாக அல்லாஹு தஆலா வெளியாக்கிடுவான். அவர்களுக்கே தெரியாது எப்படி இந்த பிரச்சனை எனக்கு நிவாரணை கிடைச்சுன்னு சொல்லி. இது அல்லாஹ்வுடைய உறுதியான வாக்குறுதி. அடுத்தது வயர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப், அவர் அறியாத புறத்திலிருந்து அல்லாஹ் தஆலா ரிஸ்க் அளிப்பான். அவருடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து கொடுப்பான். அவர் நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டார், சிந்திச்சு கூட பார்த்திருக்க மாட்டார். அந்த வழிகள் அல்லாஹ் தஆலா அவருடைய தேவையை பூர்த்தி செய்வான். என்னோட ஹதரத் மௌலானா கலீல் அஹ்மத் சாஹிப் கீரனூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, எல்லாருக்கும் தெரியும், மிகப்பெரிய இறைநேசர், மிகப்பெரிய ஆலிம், வஃபாத் ஆயிட்டாங்க. அவங்க சொல்லுவாங்க, இந்த தாவத்துடைய உழைப்பை யார் சரியாக செய்வார்களோ,
முறையாக செய்வார்களோ அல்லாஹு தஆலா அவர்களுக்கு முதலாவது உழைப்பில்லாமலே முயற்சி செய்யாமலே அல்லாஹு தஆலா அவர்களுக்கு காசி பணத்தை கொடுப்பான். முயற்சி செய்யாம அல்லாஹு தஆலா கொடுப்பான். முயற்சி செய்யாம அல்லாஹு தஆலா அவருக்கு காசி பணத்தை கொடுப்பான். உதாரணமாக மிக்தாத் ரலியல்லாஹு தஆலா சம்பவம் அடிக்கடி நாங்கள் கேள்விப்படக்கூடியதான். மிக்தாத் ரலியல்லாஹு தஆலா அவங்க சிறுநீர் கழிக்க போறாங்க. சிறுநீர் கழிக்க போறாங்க. அங்க ஒரு எலி வந்து 17 அதை 18 19 பொற்காசுகள் தங்க காசுல கொண்டு வந்து வச்சுட்டு போகுது. சிறுநீர் கழிக்க போனவர் அல்லாஹ் அங்க தங்க காசை கொடுக்குறான். இது சஹாபாக்களுடைய வாழ்க்கை நிறைய நடந்துச்சு. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு தடவை அவங்களுடைய ஒரு வியாபார கூட்டம் வந்திருக்கு. மிஸ்ரில் இருந்து அல்ல ஷாமில் இருந்து ஒரு பெரிய வியாபார கூட்டம் வந்திருக்கு. வந்து அப்துர் ரஹ்மான் அவுஃபங்கன்னு கேட்குறாங்க, சொல்றாங்க இங்கே இவர் தாண்டு. அப்போ அந்த நேரத்தில் சிறுநீர் கழிக்க போக தயாராகிறாங்க மஸ்ஜித் நபையிலேருந்து வெளியாகி. வந்த உடனே அவன் சொல்றாங்க, இப்படி நாங்கள் இந்த நாட்டிலேருந்து வந்திருக்கிறோம், இவ்வளோ பெரிய ஒட்டகங்கள், இவ்வளோ பொருள், இவ்வளோ கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் பொருள்களை கொண்டு வந்திருக்கிறோம், வாங்கி கொள்றீங்களான்னு கேட்டாங்க. ஓ பிரச்சனை இல்லை, இங்கே கட்டி வச்சுட்டு போங்க. ஒன்றுக்கு போயிட்டு வாரார், சிறுநீர் கழிச்சிட்டு வாராரு. இன்னொரு பாட்டி வந்து கேட்குறாங்க, இது யாருடைய வியாபார பொருள்கள்? சொல்றாங்க என்னுடைய தான். விற்கிறீங்களா? ஓ எவ்வளோ? இவ்வளோன்னு சொல்லி ஒரு விலையை வச்சு கொடுத்துட்டாங்க. எந்த பெரிய முயற்சியும் கிடையாது, கஷ்டப்படலை. இவர் போய் சாமான் எடுத்துட்டு வரல, இவர் போய் கஸ்டமர்ஸ் தேடி கொடுக்கல. சிறுநீர் கழிக்க போறாரு, வியாபார கூட்டம் வருது, பொருள் கொண்டு வந்திருக்கிறோம், வாங்கி கொள்றாங்களான்னு கேட்குறாங்க, வாங்கிக்கிறேன்னு சொல்றாங்க. அதை அப்படியே கட்டி வச்சுட்டு போறாங்க. போய் சிறுநீர் கழிச்சிட்டு வராங்க, இன்னொரு பாட்டி வந்து வாங்குறாங்க. யாருடைய தன்னுடைய வாழ்க்கையில தக்வாவை எடுத்துக்கொள்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா அவங்க அறியாத புறத்தின் ரிஸ்க் கொடுக்கிறான். யார் இந்த உழைப்பை சரியாக முறையாக செய்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா முயற்சி இல்லாமலே கஷ்டப்படாமலே அல்லாஹு தஆலா பொருள்களை கொடுக்கிறான். ஹதீஸ்ல வருது, மஞ்சால் ஹுமூம் ஹம்மம் வாஹிதா ஹம்ம ஆஹிரத்திஹி கஃபாஹுல்லாஹ் ஹுமூமஹு துன்யா வல் ஆஹிரா. யார் தன்னுடைய கவலைகளை ஒரே கவலையாக, ஆஹிராவுடைய கவலையாக, தீனுடைய கவலையாக ஆக்கிக் கொள்வார்களோ அல்லாஹு தஆலா அவருடைய அனைத்து கவலைகளுக்கு அல்லாஹ் பொறுப்பாகிடுவான். அல்லாஹு தஆலா அவருடைய அனைத்து கவலைகளை நிவர்த்தி செஞ்சு கொடுப்பான். மனிதனுக்கு பொருள் தேவை, காசு தேவை, அல்லாஹு தஆலா முயற்சி இல்லாமல் எல்லாம் கொடுப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் தீனுடைய கவலையை தன்னுடைய கவலை ஆக்கிக் கொள்கின்றார்களோ அவர்களிடத்தில் துன்யா அத்தத்ஹு துன்யா வஹிய ராகிமா, உலகம் கேவலம் அடைஞ்சதாக அவருடைய காலை கீழே வரும். இவர் உலகத்தை தேடி அலைய மாட்டார். அவருடைய உள்ளத்தில் அல்லாஹ் சீமாந்தனத்தை போட்டுடுவான். இதுக்கு மாற்றமாக யாருடைய கவலை துன்யா துன்யா என்று ஏற்படுகிறதோ அல்லாஹ் தஆலாவுடைய 2 கண்ணுக்கு நடுவுல ஃபக்ரை, ஏழ்மையை எல்லாம் எழுதி விடுவான். முழு உலகத்துடைய காசி பணம் இருந்தாலும் அவனுக்கு போதா போதா என்ற உணர்வு தான் இருக்கு. எவ்வளோ இருந்தாலும் போதா. அடுத்தது உலகம் அவனுக்கு நிர்ணயிக்கப்பட்டதான் கிடைக்கும், அவன் கேவலம் அடைஞ்சு கொள்வான். அதுக்கு லேசா சொல்ல, உதாரணத்துக்கு ஒரு கோழி இருக்குது. அந்த கோழிக்கு ஒரு பிடி நிறைய தானியம், அரிசி அல்ல நெல்லை நாங்கள் உணவாக போடுகிறோம். அதெடுத்து ஒரு இடத்துல வச்சுட்டோம்னு சொன்னால் லேசா சாப்பிட்டு போயிடும். அதே ஒரு பிடி அரிசி எடுத்து வீசிட்டோம் என்று சொன்னால் கல்லுக்கு கீழே, கல்லுக்கு மேலே, புல்லுக்கு மேலே, புல்லு கீழே, பள்ளத்தில், மேடத்தில், ஒவ்வொரு இடத்துல அந்த அரிசி விழுந்து கிடக்குது என்றால் அந்த ஒரு பிடி அரிசியை தான் அந்த கோழி அலைஞ்சி திரிஞ்சி கஷ்டப்பட்டு பல மணிக்கணக்கில் சாப்பிடும். அதையே லேசாக எடுத்து ஒரு பிடியா வச்சுட்டா லேசாக சாப்பிட்டு போயிடும். அலைஞ்சத்தினால கூட கிடைக்காது, வீசப்பட்ட மட்டும் தான் கிடைக்கும். எவ்வளோ வீசினாலும் அவ்வளோதான் கிடைக்கும். இதே மாதிரி ரிஸ்க் அல்லாஹ் கையில் இருக்குது. இன்னல்லாஹ ஹுவ ரஸாக்கு ذுல் குவத்தில் மதீன். நிச்சயமாக அல்லாஹ் தான் ரிஸ்க் அளிக்கிறான், அவன் மிகப்பெரிய சக்தி மிக்கவன். ரஸாக் என்று சொல்லி அல்லாஹ் நிறுத்தி கொள்ளல. ذுல் குவத்தில் மதீன், அவன் மிகப்பெரிய சக்தி மிக்கவன்.